ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. மேடம் இது ஆக்ஷன் மேடம். இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் அவனை நீங்க வெளியே விட்டு பாருங்க, அவன் என்ன வேலை பண்றான்னு உங்களுக்கு. அவன் கூட பாருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனும் சரியில்லை. பாரு சிரிக்கிறான் பாரு. தம்பி ஓவரா நடிப்பு போடாத, உன்னை மாதிரி நானும் வந்தவன் தான், நடிக்காத. மேடம் இது ஆக்ஷன் மேடம். இதுக்கு மேல நீங்க பண்ற படிச்சு சொன்னங்க, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுங்கடா, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வராதுடா. ஒரே ஒரு சாத்துக்குடி ஆப்பிள் போய் நேரத்தோட சீட்டு தர மாட்டாங்கன்னு சொன்னேன். படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? Hey, I've seen this one. This is a classic. கூட்டம் பயங்கரமா இருக்கு போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்க. ஏங்க இது என்ன ஆக்ஷன் பிலிமா, காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ, ஏங்க கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? என்ன தரையில பேசலாம், திரையில வருது. லைப்ரரியில கொஞ்சம் டிலே. ஆனா பார்த்த உடனே சிரிப்பு வர மாதிரி எப்படா இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? அதாவது கரூர்ல நடந்த விஜயோட டிவிகே மீட்டிங்ல நடந்த சம்பவத்தை கேட்ட அடுத்த செகண்ட் அமைச்சர்கள்லாம் ஹாஸ்பிட்டல் வந்து தனித்தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி, அதாவது சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த அஜித் குமாரோட லாக்அப் மரணத்துக்கும் சென்னை மெரினால நடந்த ஏர் ஷோல அத்தனை பேர் இறந்த நியூஸை கேட்டது கூட நம்ம திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் மனதளவுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அப்ப கூட அழுவல. கரூர்ல நடந்த டிவிகே மீட்டிங்ல இறந்த அத்தனை பேரையும் பார்த்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணாரு நீங்களே பாருங்க. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. SSLC 10th தேர்வு தேதி என்பது மே மாதம் 6ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் அது நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தேதிகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. மே 5ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கும் மே 6ஆம் தேதி 10ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு தொடங்கும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு தேதிகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஐயோ முடிஞ்சா என்னைக்கு எக்ஸாம் சொல்றானா, இன்னைக்கு என் நண்பன் வருவான், என் உயிரே அவன் தான் ஒமிக்கிறானு. நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும். மூஞ்சி கண்ணாடி வாங்கிட்டு போ. இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்துல ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி. அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி, அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? ஆம்புலன்ஸ்ல திமுக போட்டிருக்கீங்க. இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு? மக்கள்ல பைத்தியக்காரனாங்க, தமிழக மக்கள்ல பைத்தியக்காரனா? என்ன நினைக்கிறீங்க? பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா 27,000 பேர் வந்துட்டான்னு சொல்றீங்க. எங்க பேரி காட்சங்க? எங்க போலீஸ்? இன்னைக்கு சிஎம் போறா 2000 பேர் போலீஸ் வரீங்கல்ல? 30 பேர்
இப்ப 41 ஆம்புலன்ஸுமே வந்து கரூர் மாவட்டத்தை திமுக கலந்து போட்டிருக்கு. அதே போல வந்து வாட்டர் கேனா செந்தில் பாலாஜி அறக்கட்டளை இது ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்ததா சொல்றாங்க. ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்தை எனக்குமே தேவை. அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியில் அவங்க வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க தவற விட்டுட்டார்களோ என்ற எண்ணம் தான் தோணும். பட் எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் என்று உண்டு. எந்த ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் எல்லாருக்குமே மனவேதனை இருக்கும். அவங்களுக்கும் அந்த மனவேதனை இருக்கும் என்பதை நானும் இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன். ஸோ அந்த விதத்தில் இது சார்ந்து ஒரு நல்ல ஒரு அறிக்கை வரும்பொழுது அது சார்ந்து நம்ம பேசுவோம். சமூக வலைதளங்களில் பேசுறவங்களுடைய